Hello everyone, welcome to Mass Tutor. Unit exercise 1 9th sum. The functions f and g are defined by f of x is equal to 6x plus 8, g of x is equal to x minus 2 by 3. Calculate the value of g of 1 by 2. Second one, write an expression for g f of x in its simplest form. இங்கே f of x, g of x கொடுத்துட்டு இந்த டூ வேல்யூஸ் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. உண்மை ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ரைட் பண்ணிக்கலாம். f of x is equal to 6x plus 8. செகண்ட் ஒன், g of x is equal to x minus 2 by 3. ஓகேங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா g of 1 by 2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ g of 1 by 2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g of x வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 1 by 2 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா g of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது என்ன g of x? ரொம்ப சிம்பிள். g of x தான் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் g of xன்னு ரைட் பண்ணிக்கலாங்களா? ஸோ வி கெட் g அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இந்த g of xக்கு பதிலாக கிவன் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் கிவன் g of x x minus 2 by 3, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே, நவ் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? g of x அப்படின்ற ஃபார்மேட்டில் தானே இருக்கு இல்லையா? பட் g of xனா என்ன? x minus 2 by 3. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? x minus 2 by 3 இருக்குது. அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். x minus 2 by 3, x minus 2 by 3, x மட்டும் விட்டு ரைட் பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தட் இஸ் x minus 2 by 3. புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். டினாமினேட்டரில் 3 அப்படி வச்சுக்குவோம். நியூமினேட்டர் பார்ட்டில் அகைன் ஒரு டினாமினேட்டர் இல்லையா? ஸோ அது காமனாக எடுப்போம். 3 அப்படின்னு எடுத்துக்குவோம் காமனாக. ஓகேங்களா? அப்போ இங்கே x minus 2 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை 3 இல்லை, அப்போ 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 3 2s are 6. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -6. ஓகேங்களா? இந்த 3 கீழே கொண்டு வந்து என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். 3 × 3 அப்படின்னு கிடைக்கும். நியூமினேட்டரில் x minus 2 -6 -8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x minus 8 டிவைடட் பை 3 3s are 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா g of x. அண்டர்ஸ்டாண்டுங்களா? இப்போது எக்ஸுக்கு பதிலாக 1 by 2 சப்ஸ்டிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. g of 1 by 2 கிடச்சிருங்களா? எஸ், அதுதான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? g of 1 by 2 is equal to g of 1 by 2 is equal to replace x by 1 by 2. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? 9 அப்படி ரைட் பண்ணிக்கலாம், 8 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 by 2 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் டினாமினேட்டர் பார்ட் 9 அப்படி வச்சுக்கோங்க. நியூமினேட்டரில் அகைன் ஒரு டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? அதை வந்து மைனஸ் பண்ணுங்க. இது சிம்பிளாகவும் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். 8ல் ஹாஃப் போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 7.5 இருக்கும் இல்லையா? அந்த 7.5 எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். -15/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 2 எடுத்துக்கிறோம். நியூமரேட்டர் பார்ட் 1 அப்படியே அடிச்சுக்கோங்க. 2 × -8 -16. ஸோ 1 - 16/2 என்ன கிடைக்கும்? 1 - 16 -15/2 வருங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் பார்ட் 9 இருக்கு, நியூமரேட்டரில் -15/2. Again this can be written as -15 divided by இந்த 2 கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? 2 × 9 அப்படின்னு கிடைக்கும். 2 × 9 கேன்சல் பண்ணலாங்களா? 9 × 15 by using third table. 3 3s are 9, 5 3s are 15. So we get -5 numerator, denominator 2 3s are 6. So this is g of 1 by 2. அண்டர்ஸ்டாண்டுங்களா? தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியாக முடிச்சு பாருங்கள். அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா gf of x வந்து கேட்குறாங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அதே சேம் தான். gf of x can be written as g of f of x and this can be written as g of f of x is equal to g of f of x. f of x சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? 6x plus 8. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 6x plus 8. நவ் இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? g of x அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கா? பட் g of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க சம்மில்? x minus 2 by
3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா இதை ரெண்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 2/3 தான் வரணும். பட் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணலாம். 6x ப்ளஸ் 8 மைனஸ் 2 6 கேளுங்களா 6. இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே 6 காமனாக இருக்குங்களா? டேக் அவுட் சைட். ரிமைனிங் வி ஹேவ் 6xல 6 எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் x இருக்கும். 6லேருந்து 6 எடுத்தாச்சுன்னா 1 இருக்கும். 1 6 6 இல்லையா? ஸோ அதனால் 1 தான் பேலன்ஸ் இருக்கும். இதில் டினாமினேட்டரில் 3 and 6 கேன்சல் பண்ணலாங்களா? 1 3 is 3, 2 3 are 6. ஸோ வி ஹாவ் 2 into x plus 1. தட்ஸ் ஆல்ங்க. gf of x ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து என்ன பண்ணிட்டோம்? ரைட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.